ஃபெயிலியர்ஸ், தோல்வி, ஏமாற்றம் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒரு சில டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி சரியான முறையில் ரிசல்ட் கொடுக்க முடியல அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு கீழே கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. எனக்கு எது பெரிய ஃபெயிலியராக இருக்குன்னா, இந்த மக்களை என்னால் எஜுகேட் பண்ணவே முடியல. அதாவது வாக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சில வீடியோஸில் பேசியிருக்கேன். அதே மாதிரி ஜிம் ஒர்க் அவுட்ஸில் நிறைய ஃபெயிலியர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் புது விதமான பெயின்லாம் வருதுன்னு பேசியிருக்கேன். இந்த மக்களை என்னால் வேணாங்க, இது உங்களுக்கு உகந்ததல்ல, இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும், நீங்கள் போய் ஷட்டில் ஆடினா பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு சில பெக்குலியராக ஒரு பேஷண்ட்டை பிக் பண்ணி சொல்கிறேன். அதாவது இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு செட் ஆகாது, இது உங்களுக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அல்லது ஒரு சில பேஷண்ட்டை வந்து நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட்டை ட்ராப் பண்ணிடுங்க, நீங்கள் ஸ்விம்மிங் போங்க, அல்லது வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணுங்கள், நீங்கள் ஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிற சந்தோஷம் தான். சும்மா இருங்கன்னா இன்றைக்கி யாருமே சும்மா இருக்க ரெடியே இல்லை. இதற்கு காரணம் என்னென்னா, மக்களுக்குள்ள பெரிய பயம். இப்போது ஒருத்தர் வந்து ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆனவர், 40 வயசு, அவர் தூத்துக்குடியிலேருந்து வந்தார்னு நினைக்கிறேன். அவர் பிரச்சனையே என்னென்னா, அவர் மட்டும் நடக்கலை, எல்லாரையும் நடங்க நடங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிற சந்தோஷம்தான். ஆனால் அவங்க நடக்கலாமான்னு தெரியாமல் அவங்க அடுத்தவங்களையும் நடக்க சொல்கிறாரு, அவரும் நடக்கிறாரு. நடந்ததுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே ஃபைனலாக அவர் கிடச்சது என்னென்னா, என்னுடைய பழைய வீடியோவில் பேசின மாதிரி லிங்க் இங்கே எங்கேயாவது இருக்கும், அல்லது கீழே கமெண்ட்ஸில் இருக்கும், அந்த லிங்க்கை போய் பாருங்கள். என்னோடய வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக வாக்கிங் போனவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருப்பேன். அதாவது கால் வலியோடு நடந்தீங்கன்னா கால் மரத்தோட நர்வ் கம்ப்ரெஷன் வரும், நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் வரும். அவருக்கு டெலிபரேட்டாக சொல்லப்போனால் L5S1 கம்ப்ரெஷன் ஏற்பட்டுருந்துச்சு, தட் இஸ் நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் ஏற்பட்டுருந்துச்சு. ஒரு சிட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணது பிரச்சனை அது கிடையாது. ஆனால் அதில் தான் மாட்டிக்கிட்டீங்க, தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டுறாரு. அப்போ நான் போகணும்ல, வாக்கிங் போகணும்லன்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் கூட இன்றைக்கி இந்த மக்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டாங்க. யூ ப்ளீஸ் ரிமைண்ட் திஸ் டு ஆல் யுவர் சரௌண்டிங் பீப்புள். உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறோங்கிற விஷயத்த தயவு செஞ்சு மனசில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாட்டி கூட உடம்பு உங்களை சரி பண்ணும். அதுதான் இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்ல வர்றது. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.